கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு உலகமே தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி தந்தையர் தினத்தன்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து வாழ்த்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நியாயமான விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேற்றப்படுவதாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் பெற்றோரை இந்த நாட்களில் நீங்கள் கனப்படுத்துங்க. சஸ்பென்ஸாக போய் அவர்களுக்கு நல்ல கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுத்து உங்கள் அப்பாவை நீங்கள் குஷிப்படுத்திங்க. ஏன்னா இந்த தந்தையர் தினன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நான் அடிக்கடி சொல்லுவேன், தாய்மார்கள் 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றெடுத்து முதல்ல அந்த பிள்ளை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா அப்பா கையில் தான் கொடுப்பாங்க. அப்பா வெளியே நின்றுட்டு இருப்பார். அந்த பிரசவ வார்டுக்கு வெளியில் கணவனார் நின்றுட்டு இருப்பார். அப்படின்னா பிறக்கிற பிள்ளைக்கு தகப்பன் வெளியே நின்றுட்டு இருப்பார். அந்த குழந்தைய அவர் கையில் தான் கொடுப்பாங்க. அப்போ 10 மாதம் குழந்தைய கையில் ஏந்துகிற அந்த தகப்பன் காலம் ஃபுல்லாக அந்த பிள்ளையுடைய தேவைகளை அவர் சுமந்து கொண்டு அலைவார். எனவே நிறைய பிள்ளைகளுடைய வீட்டில் அப்பா தான் அவங்களுக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த பேத்திகிட்ட ஜானிகாட்ட ஹூஇஸ்வர் ஹீரோ அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆஃப்டர் ஜீசஸ் மை டேடி இஸ் மை ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா ஹீரோ தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்கள் வீட்லேயே நான் ஒரு அப்பா, அதுக்கப்புறம் என்னுடைய மகன் அப்பா ஸ்தானத்துக்கு ஆயாச்சு, என்னுடைய மருமகன் அப்பா ஸ்தானத்திற்கு ஆயாச்சு. ஸோ பெரிய சந்தோஷம். அந்த நிலைமைக்கு இதுவரைக்கும் அப்பா ஸ்தானத்திற்கு ஆளாகலை அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை நான் இன்னும் அப்பா ஆகலை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இந்த தந்தையர் தினத்தன்று அப்பா ஸ்தானத்தையும் அவங்க மனைவிமார்களுக்கு அம்மா ஸ்தானத்தையும் தருவாராகன்னு சொல்லி உங்களை ஆசீர்வதிச்சு இந்த தந்தையர் தினத்தன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் என் பிள்ளைங்க பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கணும், எங்கள் காலத்துலேயும் சரி எங்கள் காலத்துக்கு பிறகும் சரி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் பிள்ளைகளுக்காக செல்வங்களை சேர்க்கிறார்கள், சொத்துக்களை சேர்க்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை அவர்கள் செய்து வைக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவன் வாழ்கிற காலங்களில் அவன் உத்தமமா நடந்தா ஒருவேளை அவன் காலத்துக்கு பிறகு கூட அவன் பிள்ளைங்க பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அப்படின்னா உங்க பிள்ளைகளுடைய சக்சஸ், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பு, ஆசீர்வாதம் எதில் அடங்கி இருக்குதுன்னா, பெற்றோர்கள் வாழ்கிற காலங்களிலே எவ்வளவு உண்மை முத்தமாய் நடக்கிறார்களோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ செல்வங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சாபங்களை மட்டும் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைங்க. அந்த புண்ணியங்கள் தான் ஒருவேளை நீங்க இந்த உலகத்திலிருந்து மறைந்து தேவ சமூகத்தில் இளைப்பாறினாலும் அந்த புண்ணியங்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற புண்ணியங்கள் உங்க பிள்ளைகளை நல்லா வைக்கும், பாக்கியவான்களா வைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கிறதுல பெரிய செல்வம் புண்ணியம். அது எப்படி கிடைக்கும்? நம்ம வாழ்கிற காலங்களிலே ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் மன நேர்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நடக்கையை பொறுத்து தான் என் பிள்ளைக்கு நீங்க ஆசீர்வாதமான எதிர்காலத்தை கொடுப்பீர், என் பிள்ளைகளை பாக்கியவான்களாய் வைப்பீர் என்று நாங்கள் இன்னைக்கு சரியா தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம், சபைக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம், சமுதாயத்திற்கு நாங்கள் சாட்சியா இருப்போம் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வாழ வைக்கும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள்
ஆசீர்வாதமாக இருப்பாங்க. எனவே இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் அடைக்கப்பட்ட கற்பங்களையும் திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களை தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜெனிஷா ஃப்ரம் திக்குறிச்சி. என்னுடைய அப்பாவின் சரீரத்தில் அக்கி என்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹெர்ப்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் மற்றும் சிறுநீர் தொற்று ஏற்பட்டு சிறுநீர் சரியாக போகாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். மேலும் அவருக்கு ஃபீவர், லோ பிரஷர் ஏற்பட்டு மருத்துவமனையில் ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் பொருத்தி தீவிர சிகிச்சை அளித்தார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜப கோபுரத்திற்கு நேரில் வந்து என்னுடைய அப்பாவின் ஆரோக்கியத்திற்காய் ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்னுடைய அப்பாவின் ஜீவனை மீட்டு தந்தார். அவர் படிப்படியாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து சுகபத்திரமாய் இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீதிமான் தன் உத்தமத்திலே நடந்தால் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவருக்கு முன்பாக துன்மார்க்கத்திற்கு விலகி நீதி மார்க்கத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து உண்மை முத்தமாய் வாழ்ந்து அதன் நிமித்தம் தங்கள் பிள்ளைகளுக்கு மகிமை சேர்க்க, ஆசீர்வாதங்களை சேர்க்க, புண்ணியங்களை சேர்க்க ஆண்டவரே என் பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளை இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற பெற்றோருக்கு கர்த்தர் இன்றைக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை தாரும். பிள்ளைகள் பிறந்தார்கள், ஆனாலும் பிள்ளைகள் மனம் போகிற போக்கிலே வாழ்கிறார்கள் என்று கதறுகிற பெற்றோருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து அவர்களையும் நீதிமான்களாய் மாற்றும். அது மட்டுமல்ல, எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு கதறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே தெய்வீக அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணும். இப்பொழுதும் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.